பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரித்துவ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல ஒரு நாள். கடந்த ஜூலை வரைக்கும் கர்த்தர் கிருபையை பாதுகாத்தார். இந்த 2026 வருஷத்திலே ஆகஸ்ட் மாதத்தை 1ஆம் நாளை காண செய்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வராக. நமக்கு பொதுவாக சியோன் தேவ சபை தொண்டாமுத்தூர் திருச்சபையினுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும், ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே ஜெப மாதம், ஜெப பண்டிகை, ஜெப கொண்டாட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த மாசத்துக்குரியதான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள், இதுதான் வாக்குத்தத்த வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில தான் அதிகாலமே புறப்பட்டு திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாக அவர் சென்றார். அப்பொழுது முதலாவது தொடங்கி 3ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கிறோம். இப்படியாக கடைசியாக 11ஆம் மணி வேளையிலும் எஜமான் அங்கே கடந்து சென்று சும்மா நிற்கிற சிலரை பார்த்து, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், உங்களுக்கு நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டது. நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய எஜமான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். அப்ப சும்மா இருங்கள் என்று சொல்லவில்லை, வேலை செய்யுங்கள், கூலி கிடைக்கும். இன்னைக்கு சும்மா இருந்துட்டு கூலி எதிர்பார்த்தால் நிச்சயமாய் அது நியாயமானதல்ல. எது நியாயம்? ஒரு மனுஷன் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்தால் அதுக்கேற்ற கூலி கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் வேலை உண்டு, வேலை இல்லாமல் கிடையாது. வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. ஆகவே சும்மா இருந்து நாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருக்கும்படியாக கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சும்மா இருக்கிறவர்களை பார்த்து திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். வேலை செய்யுங்க, பிரயாசப்படுங்க. அப்படி பிரயாசத்தின் பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த திராட்சை தோட்டம் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் எதை குறிக்கிறது என்று கேட்டால், சபையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சபை ஒரு திராட்சை தோட்டம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்கள், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சபை. அதுபோல புதிய ஏற்பாடு காலத்துல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம இருக்கிறோம். நாம் எல்லாரும் திருச்சபை, திருச்சபையில தேவனுடைய திராட்சை தோட்டமாய் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை செய்யுங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆகஸ்ட் மாசம் ஜெப மாசத்துல சபையில வந்து அவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்கள். இந்த மாசத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நியாயமானபடி கூலியை பெறுவீர்கள். அநியாயமாய் கூலி கொடுக்கிற தேவன் அல்ல. உழைக்கிறவர்களுக்கு கூலி, பாடுபடுகிறவர்களுக்கு கூலி. திருச்சபை தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று இந்த வசனத்துல நாம் பார்த்திருக்கிறோம். சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்படி என்றால் சபை ஒரு திராட்சை தோட்டம். அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். நிச்சயமாகவே அதுக்கு பலனை தருவார். நாம் தகப்பனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேலை உண்டு. பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் வேலை உண்டு என்று அல்ல, உடன் ஊழியர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் என்று அல்ல. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஆகவே இந்த திராட்சை தோட்டத்துக்கு வேதத்துல இப்படியாக ஒரு வசனத்தை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் வசனம் 12, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு மனவாட்டி சொல்கிறார். அப்ப திராட்சை தோட்டங்களுக்கு போக வேண்டும், அதிகாலையிலே போக வேண்டும். அந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் நேசத்தின் உச்சிதங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நேசம் என்று சொன்னால் எல்லாருக்கும் நல்லா புரியும். உச்சிதங்கள் என்று சொன்னால் என்ன? நேசத்தின் உச்சிதங்கள் என்று சொன்னால் அன்பினால் நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க யோசித்து பாருங்க. என்னெல்லாம் செய்ய முடியும்? ஆண்டவர் மேல அளவற்ற அன்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியானால் இயேசுவின் மேல அளவில்லாத அன்புக்காக என்னெல்லாம் செய்ய முடியும்? என்னெல்லாம் பிரயாசப்பட முடியும்? அதுதான் உச்சிதங்கள். உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஆண்டவருக்காக
அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், பலியானார், நமக்காக ஜீவனையே கொடுத்து மீட்டார். இனி ஆண்டவர் கேட்கிறார், உன் நேசத்தின் உச்சிதங்களை தருவாயா? அவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு என்னெல்லாம் பிரதை பலன் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் நாம் உச்சிதங்களை அவர் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி நின்று விடாமல் அன்புக்கு கிரிகளின் மூலமாய் காண்பித்து நாம் என்ன செய்ய, வெளிப்படைத்தன்மையோடு கூட செயல்பட வேண்டும். அன்புக்கு செயல்பாடுகள் உண்டு. அன்பு ஜீவனுள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்போ நேசத்தின் உச்சிதங்கள் என்று சொல்வது அது நறுமணத்தை குடிக்கிற செயல்பாடுகள். நறுமணம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் உச்சிதங்கள், நறுமணம் அல்லது செயல்பாடுகள் என்று சொல்லலாம். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்த்து, நம்முடைய உழைப்பை பார்த்து, நம்முடைய வேலையை பார்த்து, அதில் அவர் நம்மை பார்த்து பாராட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் நியாயமானபடி உங்களுக்கு கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 7:13 அன்பின் நறுமணத்தை தான் உச்சிதம் என்று சொல்லி, சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு தருவேன். அப்போ சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளுக்கு உமக்கு கனிகள் என்று சொன்னால் கிரியைகள், அன்பின் கிரியைகள். என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் உச்சிதங்கள் என்று சொல்லி நாம் பொருள் எடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே அவர் மேல் உள்ள அன்புக்கு செயல்தான் உச்சிதம், நம்முடைய வேலைதான் உச்சிதம். அதற்கேற்ற நன்மையை கர்த்தர் தருவார். அப்ப திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். ஒவ்வொருவருக்கு பங்கு இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் ஜெப மாசத்துல பங்கு பெறுங்கள், பிரயாசப்படுங்கள். அதற்குண்டான பலன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாரும் அநேக விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் சும்மா இருந்து கொண்டு திருச்சபையை பற்றி அக்கறை இல்லை, வளர்ச்சி பற்றி அக்கறை இல்லை, திருச்சபையினுடைய காரியங்களை குறித்து நமக்கு எந்த விதமான நோக்கம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை அப்படி சொன்னால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நானும் சபையில ஒரு அங்கம். திருச்சபை வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். ஆகவே நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். திராட்சை தோட்டத்துக்கு போ, வேலை செய், நியாயமானபடி கூலியை கர்த்தர் தருகிறார். 1 தீமோத்தேயு 5:18 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:18 போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. வேதத்துல பாத்தீங்களா, வேலையால் கூலிக்கு பாத்திரம். யாரெல்லாம் கூலி பெற முடியும்? தேவ சமூகத்துல ஆண்டவர் கொடுக்கிற கூலி மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற கூலி எல்லாரும் பெற வேண்டும். அங்க வேதம் சொல்லுகிறது, போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. ஒரு மாடு போர் அடிக்குமானால், அது கழனில வேலை செய்யுமானால் அது வாய் கட்டப்படக்கூடாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆகவே அது போல நாம் எல்லாரும் உழைக்கிறோம். மாட்டுக்கு வாய் கட்டக்கூடாது என்று சொன்னால் நாம் எல்லாரும் மனிதர்கள் அல்லவா? மிருக ஜீவராசிகளை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்லவா? நாம் எல்லாரையும் மனிதர்களை விசேஷமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார்கள் அல்லவா? மாடுகளுக்காக அவர் கவலைப்படுகிறாரோ? இல்லை, நமக்காக கவலைப்படுகிறார். மாடுகளுக்காக இயேசு ஜீவன் கொடுத்தாரா? இல்லை, நமக்காகத்தான் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அப்போ மாடுகளுக்கு ஆண்டவர் அவ்வளவு அக்கறையாய் கிருபையாய் இறங்குவார் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாய் பிரயாசத்தின் பலனை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா இருக்கிறவர்கள் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த ஜெப மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏசாயா 5:1 நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 5:1 இப்பொழுது நான் என் நேசரத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். பாருங்க, அவருடைய திராட்சை தோட்டம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 5:1 இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த திராட்சை தோட்டம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் மகா செழிப்பான மேட்டிலே. சொல்லுங்க, சபையை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? இந்த உலகத்தின் சமுதாய மக்கள் மத்தியில நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் கண்மலையின் இடத்துல வந்திருக்கிறோம். நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். உலக சமுதாய மக்களை காட்டில் நாம் உயர்ந்தமானவர்கள், உன்னதமான மக்கள், அவருடைய யவ்வன ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ பிள்ளைகளே, அதான் மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம். அப்படின்னா செழிப்பான, அப்படின்னு ஆவிக்குரிய செழிப்பு உண்டு, பூமிக்குரிய செழிப்பு உண்டு. நாம இந்த உலகத்துல சகல ஜாதிகளை காட்டிலும் மேன்மையாக வச்சிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துல உபாகம புஸ்தகத்துல வருகிறதுன்னு பார்க்கிறோம். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சமமானவன் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சமமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லப்படுது. அந்த திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதுக்கு வேலி அடைக்கிறார். பாதுகாப்பு, வேலி என்று சொன்னால் பாதுகாப்பு. வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்குகிறார். கற்கள் ஏன் பொறுக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், திராட்சை செடியினுடைய வளர்ச்சியை தடுக்கிற தடைகளை நீக்க வேண்டும். தடைகளை நீக்குகிறார். கற்களை பொறுக்கி அதில் நட்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். கோபுரம் எல்லா பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் எதுக்கான்னு கேட்டா வாட்ச் டவர். அது சாதாரண கோபுரம் அல்ல, கண்காணிப்பு செய்வதற்காக. இன்னைக்கு திராட்சை பழங்கள் நிறைய பழுத்து இருக்குன்னு சொன்னா நிறைய பறவைகள் வந்து என்ன செய்யும்? கொத்தி கொண்டு போகும். அந்த பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போகாதபடிக்கு அந்த பறவைகளை அடித்து விரட்ட முடியாய் கோபுரத்தின் மேலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? சத்தம் விடுவார்கள், கல் எடுத்து எறிவார்கள். அதனால் அங்க அந்த பறவைகள் வெளியே போயிடும். அதனால கோபுரம் கண்காணிப்பு செய்வதற்கு. சொல்லுங்க, கர்த்தர் நம்மை கண்காணிக்க செய்கிறார். ஒரு திராட்சை தோட்டம். நாமும் கூட இதுல கண்ணும் கருத்துமாய் திருச்சபை வளர்ச்சியில பங்கெடுக்க வேண்டும். அவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய வேண்டும். அவர் ஒரு கோபுரத்தை கட்டி என்று சொன்னால் கண்காணிக்கிறார். அதன் ஆலயம் உண்டு பண்ணி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆலை என்று சொன்னால் அத்தனை பழங்களும் ஒரே ஒரு ஆலைக்குள்ளாக விழுந்து ஒரே ரசமாக மாறுகிறது. ஒவ்வொரு பழமும் அது பிழிந்தெடுக்கப்பட்ட உடனே ஒரே ரசமாக மாறுகிறது, ஒரே கலராக மாறுகிறது. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரே கூட்டம், ஒன்றாய் இருக்கிறோம். ஐக்கியம் குறிக்கிறது. சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, திருச்சபையினுடைய பணிகளிலே வளர்ச்சியிலே நாம் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும். ஒரு மனுஷனாகிலும் தனித்து நிற்கக்கூடாது. தனித்து நிற்போம் என்று சொன்னால் நாம் பானபலியாக திராட்சை ரசம் இல்லாமல் போய்விடும். ஆகவே தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஒருமித்து செயல்படுவோம். ஒருமித்து ஆலையில வைத்து பிழிந்தெடுப்பார். நாம் ருசியான திராட்சை ரசமாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவேதான் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாரும் சும்மா இருந்து வெறுமையா இருந்து நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற கூலியை பெற வேண்டும். இந்த ஆகஸ்ட் ஜெப மாதத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.